எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல். வெம்பை. வள்ளுவரை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன். பொறுத்துக. சிலப்பதிகாரம். இளங்கோடிகள். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி திருத்தக்கதேவர். குண்டலகேசி நாதகுத்தனார். பொருளறிந்து பொறுத்துக. திங்கள் மாதம். வேந்தர் அரசர். வானம் ஆகாயம். விண்மீன் நட்சத்திரம். கீழ்வனவற்றுள் சரியான இணையை கண்டறிக. துடிப்பு கோமகன். இவற்றில் எது அறிஞர் அண்ணா கூற்று? பாட்டாணி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று. தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்வதை தேர்க. வேரூன்றிய. வேறு கூட்டல் ஊன்றிய. ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிக. இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது. பொருந்தா இணையை கண்டறிக. பல்லவர் விசாகப்பட்டினம். பிரித்தெழுதுக. கரியன். கருமை கூட்டல் அன். பொறுத்துக. திருக்கோவையர் மாணிக்கவாசகர். திருப்பாவை ஆண்டாள். கலிங்கத்துப்பரணி ஜெயங்கொண்டம். பெரிய புராணம் சேக்கிழார். விடை தேர்க. பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாவான் என்று கூறியவர் யார்? திருவிக. விடை தேர்க. புதுநெறி கண்ட புலவர் என பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் எவர்? ராமலிங்க அடிகளார். இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது? ஆலந்தூர் கு. மோகனரங்கன். 2 உதடுகள் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப்பு இம்மு. எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்து பெருமை யாரைச் சாரும்? பாரதியார். கீழுள்ள பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது? தேன்மழை. கீழ்காணும் தொடரில் வழுவூச் சொற்களை தொடரை கண்டுபிடிக்க. வலப்பக்கச் சுவரில் எழுதாதே. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்பெறும் நூல் எது? சிலப்பதிகாரம். திருக்குறள் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 4. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இனத்தில் சேராத ஒன்றை சுட்டுக. புணரி. எந்தெந்த நாடுகளில் தமிழர்கள் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்? சிங்கப்பூர் மொரீசியஸ். பொருத்தமில்லாத எதிர்ச்சொல்லை கண்டுபிடி. காத்தல் மறைத்தல். விடை தேர்க. அகராதி என்னும் சொல் முதலாக இடம்பெற்ற நூல் எது? திருமந்திரம். கீழ்காணும் வல்லினமிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழைக்கான கூற்று எது? 4ஆம் வேற்றுமை விரியில் வரும் வல்லினம் மிகாது. கலித்தொகையில் நெய்தற்கலியின் ஆசிரியர் யார்? நல்லந்துவனார். பொறுத்துக. மதுரை கடம்பவனம். திருநெல்வேலி வேணுவனம். சிதம்பரம் தில்லைவனம். திருவிளையாடச்சுரம். திருவிடைச்சரம். திருவடிசூலம். கர் என்னும் சொல்லின் பொருள் பின்வருவனவற்றுள் எது? சோலை. கம்பராமாயணத்தில் 5வது காண்டம் சுந்தர காண்டம். இலக்கண குறிப்பறிதல்.
படுவு தெரியுமாறதே. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. செய்வினை வாக்கியம். தமிழக அரசு சிறந்த கலைஞர்களை கௌரவிக்கிறது. செய்வினை வாக்கியம். தமிழக அரசு சிறந்த கலைஞர்களை கௌரவிக்கிறது. செய்வினை வாக்கியம். விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயரை கண்டறிக. ஆட்டம். கொடுக்கப்பட்டுள்ள செயலில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிதல். முற்றுமை பண்புத்தொகை. பொருந்தா இணையை கண்டறிக. காலை மேகம். கீழ்காணும் சொற்களுள் யானை என்னும் பொருள் குறிக்காத சொல் கேழல். இலக்கண குறிப்பறிதல். செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. இழிவு சிறப்புமை. கீழ்கண்டவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது? இயேசு காவியம். தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் எது? மதுரை. ரூபாயத் என்ற சொல்லின் பொருள் நான்கடி செய்யுள். ரூபாயத் நான்கடி செய்யுள். கோதைவில் குரிசில் அண்ணன் இப்பாடலை யார் குறிக்கின்றது? ராமன். பொருந்தாத இணையை காண்க. தேனொக்கும் செந்தமிழே நீ கனி. பாரதியார். தமிழ் செய்யுள் கலம்பகம். இது யார் தொகுப்பு? ஜி.யு. போப். தமிழ் செய்யுள் கலம்பகம் யார் தொகுப்பு? ஜி.யு. போப். கீழ்காணும் நூல்களில் பாரதியாரால் எழுதப்படாதது எந்த நூல்? தமிழ்ப்பசி. திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர் எது? தம்பிரான் தோழர். உடம்பிடை தோன்றீர் தோன்றன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடலுறச் சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வார் என்னும் வாக்கும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன. கம்பர். ஒரு பாடலில் சொல் புரிவுறாது நின்று பல பொருள் தருவது செம்மொழி சிலேடை. நற்குணம் வருவது ஓரான் புனைமலர் சார்பால் அன்றி அற்குற்றக் குழற்கு நாற்றம் இல்லையே என்றான் ஐயன். இதில் அல்கு என்பதன் பொருள் இருள். அல்கு என்பதன் பொருள் இருள். வாக்கிங் போகும்போது மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம். சரியான மொழிபெயர்க்கப்பட்ட வாக்கியத்தை கண்டறிக. நடைபயிற்சி போகும்போது அலைபேசியை பயன்படுத்த வேண்டாம். பொறுத்துக. வருவான் எதிர்கால இடைநிலை. காணான் எதிர்மறை இடைநிலை. பார்த்தான் நிகழ்கால இடைநிலை. நடக்கிறான் இறந்தகால இடைநிலை. பார்த்தான் இறந்தகால இடைநிலை. நடக்கிறான் நிகழ்கால இடைநிலை. பொறுத்துக. ககசு சொல்லிசை அலைப்படை. உழார் செய்யுளிசை அலைப்படை. உண்பதும் இன்னிசை அலைப்படை. உரநசை சொல்லிசை அலைப்படை. எதிர்ச்சொல். இடும்பை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை கண்டுபிடி. இடும்பை இன்பம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல். மரம் மீன் இளம்பெண். இல்லைப்பா. பிழையற்ற தொடர் எது? கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினாள். சரியானவற்றை தெரிந்து எழுதுக. முல்லை சக்தி வெள்ளி இரவு.
முதுகுடி பிறந்த மகளிரும் நிகரற்ற வீர வாழ்க்கையினர். இவ்வாக்கியம் எவ்வகை வாக்கியத்தை சார்ந்தது? செய்தி வாக்கியம். கீழ்காணும் வாக்கியங்களில் சரியான வாக்கியத்தை சேர்ந்து எழுதுக. கடும் அன்பினில் கும்பிடுதல் தம் கடன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே எனும் சொற்றொடர் இடம்பெறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. தமிழ்மொழி தூய்மை இயக்கம் தோன்றிய நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு தொடக்கம். கீழ் உள்ள நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது? தமிழ் இயக்கம். He is a prince among the Tamil poets. தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று வீரமாமுனிவர் பாராட்டிய புலவர் திருத்தக்கதேவர். திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? G.U. போப். இரகசிய வழி என்னும் ஆங்கில நூலை தழுவி தமிழில் நாடக நூலினை இயற்றியவர் யார்? சுந்தரம் பிள்ளை. திரிகடுகம் நல்லாதனார். சிறுபஞ்சமூலம் காரியாசன். ஏலாதி கனிமேதாவியார். நான்மணிக்கடிகை விளம்பிநாதனார். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஆடும் மயிலின் அழகுதான் என்ன? உணர்ச்சி வாக்கியம். இணையாக இல்லாததை எழுது. கருத்து கணிப்பு செய்யப்படுவது கருத்துப்படம். வாக்கிய வகையை கண்டெழுதல். செயற்பாட்டு வினை வாக்கியம். திராவிட மொழியின் ஓட்டுநிலை மொழியாகும். எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். பில்கிரிம்ஸ் புரோகிரஸ் என்னும் நூலினை எழுதிய தமிழ் நூல் எது? இரட்சணிய யாத்திரிகம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்நூலுக்கு சொந்தமானவர் கார்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்நூலின் சொந்தமானவர் கார்டுவெல். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே எனும் பாடலுடையது. பாடலடிகள் யாருடையது? தேசிய கவி. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. ஔவையார். அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. எழல், எழால், எழிலி, எழில். ட்ராலி ஆங்கில சொல்லுக்கு தமிழ்ச்சொல். நகர்த்தும் வண்டி. பின்வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது? ஆசாரக்கோவை. துறவை மேல் நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவை? அற இலக்கியங்கள். சங்கம் அருவிய கால நூல்களை கீழ்கணக்கு என கூறும் பாட்டில் நூல் எது? பன்னிரு பாட்டியல். ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருநகர் தாக்கத்திற்கு பெருந்தகைத்து எனும் குரலில் வள்ளுவர் எடுத்தாலும் உவமை எது? ஆட்டுக்கடா. உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றவர் ராமலிங்க அடிகள். பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இகல் பகை. திரு செல்வம். பொருநகர் ஆட்டுக்கடா. இடும்பை துன்பம். இடும்பை துன்பம். இகல்னா பகை, இடும்பைனா துன்பம். பள்ளி வேலை நாட்கள் 180 200ஆக உயர்த்தியவர் யார்? காமராஜர். சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்படக்கருவி பயன்படுகிறது. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? அலுவலகத்தில்
கையூட்டு வாங்கக்கூடாது. மரபு பிழையற்ற வாக்கியம் எது? குயில் கூவியது, மயில் அகவியது. அயர்ந்தவன். இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. அயர். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஊன் உணவு. உன் இறைச்சி. களி சனி. களி மகிழ்வு. மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடி. காட்டில் புலி உருமும், சிங்கமும் முழங்கும். டப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? ஒலிச்சேர்க்கை. உரைநடை எழுதுவது தனது தொழில் என்ற வகையில் உழைத்தவர் திரு.வி. கல்யாணசுந்தரனார். உரைநடை எழுதுவது தனது தொழில். திரு.வி. கல்யாணசுந்தரனார். இவற்றில் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர்? காலிங்கர். மாதானுபங்கி பெருநாவலர் தேவர். காலிங்கர் அவருக்கு வழங்காத பெயர். பின்வருவனற்றுள் பண்புத்தொகை அல்லாதது 2 மற்றும் 4. 2 உகுநீர், 4 கண்ணீர். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்துல ஆகுல நீர பிற. ஓவேஷன். மேற்கண்ட குறட்பாவில் இடம்பெறும் ஆகுல என்ற சொல்லிற்கு ஆங்கிலச் சொல். ஓவேஷன். பொறுத்துக. பாரி பாரி. நேரொன்றி அசைத்தலை. பலர்புகழ் கபிலர். நிறையொன்று ஆசிரியத்தலை. தாமரைப்பூ குளித்தினிலே கலித்தலை. அகர முதல இயற்சீர் வெண்டனை. ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் 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 என்று போற்றுகிறான் என்னும் கூற்று யாருடையது? திரு.வி.க. சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களே இந்த வையகம் வாழ்கிறது என கூறிய சமத்துவ காவலர் யார்? டாக்டர் அம்பேத்கர். தமிழ்நாட்டின் பட்டாசு வெடிக்காத ஊர் எது? கூந்தன்குளம். இந்தியா மிகப்பெரிய நாடு. இவ்வகை வாக்கியம் தனிநிலை வாக்கியம். பொறுத்துக. நடந்தான் வினைமுற்று. நடந்த பெயரெச்சம். நடந்து வினையெச்சம். நடத்தல் தொழிற்பெயர். சேரி மொழியார் செவ்விழற் கிணற்று தேர்தல் வேண்டாது கொதித்துச் தோன்றீழ் புலலென்ன மொழி புலன் உணர்ந்தாரோ என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். பிரித்து எழுது. பரித்தியாகம். பரி கூட்டல் தியாகம்.